நம்மளுக்கு எத்தனை குடிசை வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை பப்ளிக் பிளேசஸில் இருக்கும் போதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ எங்கேயோ யார் பக்கத்தில் உட்காருது நம்ம கம்ஃபர்டபுள்னு நினைப்போம். யாருன்னா ஒரு ஒரு கூட்ட மக்கள் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இல்லைன்னா அவங்க பக்கத்தில் உட்காராம தனியாக பிரிஞ்சு உட்காருவோம். யார் நம்ம ஸ்டேட்டஸோடு இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் உட்காருறதோ அவங்க கூட பேசுகிறதோ பழகிறதோ இப்படி தான் நம்ம ஜென்ரலாகவே சூஸ் பண்ணுவோம். ஈவன் சின்ன பசங்க ஸ்கூல்லேயே, ஏன்னா தேவர் நாட் ரைஸ்டு வெல், பேரண்ட்ஸ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, அதனால சின்ன பசங்க ஸ்கூல்லேயே ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது கூட நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கும் போது ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, காலேஜில் சேர்ப்பாங்க, ஆல் ஆஃப் தேட். நம்ம தரம் பார்க்குறோம். நம்ம ஃபில்த்தி ஹியூமன்ஸ்னால் அவ்வளோ டர்ட்டி, சின்ஃபுல்லாக பொய் சொல்லாத ஒரு வாரம் கூட நம்ம கிடக்க மாட்டோம், ஒரு நாள் கூட தாண்ட மாட்டோம் பொய் சொல்லாமல். ஃபில்த்தி டர்ட்டி சின்னர்ஸ். நாமளே தரம் பார்க்குறோம், தகுதி தராதரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்ம யார் கூட பேசணும், யார் கூட பழகிறோம் அப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம போய் ஷாப் பண்ணுற கடைகள், ஆல் ஆஃப் இட் பப்ளிக் பிளேசஸ், வீடு கூட எந்த கம்யூனிட்டியில் வாழணுன்ட்டு தரம் பார்த்து தான் அந்த கம்யூனிட்டியில் வாழ்கிறோம். நம்ம வாங்குகிற பொருட்கள், நம்மளோட டிகிரிஸ் எல்லாமே தரம் 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 எல்லாத்துலேயும் தரம் பார்ப்போம். சாப்பாட்டில் கூட தரம் பார்ப்போம் இல்லையா? ஆனால் மனுஷனை படைச்ச கடவுள், பிரபஞ்சத்தையே படைச்ச கடவுள், இந்த கிரியேட்டர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் பண்ண மாட்டார். நான் நம்புகிறேன் இந்த கடவுளை, பைபிளில் சொல்லப்பட்டவர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் பண்ண மாட்டார். நாத்தடிக்கும், அவருக்கு நாத்தடிக்கும். அண்ட் இந்த பூமியவே அவர் சபிச்சிட்டாரு. ஆதாம் பண்ண பாவத்துக்காக பூமியை சபிச்சிட்டாரு. சபிக்கப்பட்ட இடத்துல வாசம் பண்ண மாட்டார். அவரே சாபம் விட்ட இடத்துல அவர் வந்து நிற்பாரா? அவரோட தரம் பாருங்க. அவரே ஒரு பிளெஸிங், சாபத்துக்கு நடுவில் இறங்கி வராரு சபிக்கப்பட்ட மனுஷன் மத்தியில. ஸோ அதை நினைச்சுதான் தராதரம் பாராம இறங்கி வந்தாயே, மனுஷன் பண்ண பாவத்துக்காய் உயிரை தந்தாயே.